எப்படி அக்கா? அத்தான் கிளம்புவன்னு சொன்னேன் இல்லையா, கிளம்ப வச்சிட்டோம்ல. உமா, எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல உமா. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன செய்யக்கு? என்ன செய்யக்குன்னா, நான் ஹெல்ப் பண்ணதால ஒரு பாயாசம் ஒன்று வச்சு தர வேண்டியதுதானே. ஒரு பேச்சுக்கு என்ன செய்யறதுக்குன்னு கேட்டேன். உடனே பாயாசம் இல்லை வைக்கணுமா? பாயாசம் ஏன் தலையை தொங்க போட்டுட்டிய? பாயாசம் தானே கேட்டேன், பிரியாணியா கேட்டேன்? பாயாசம் தானே செஞ்சு வந்துட்டா போச்சு. ஆனா உமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி சரி, சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு சத்தம் போடாதீங்க. அத்தனை காதுல கேட்டுட்டுனா கிளம்ப மாட்டாவ, அத ஞாபகம் வச்சுடுங்க. ஆமா ஆமா ஆமா, அது உண்மைதான். அவைய காதுல மட்டும் விழுந்துச்சுன்னா அப்ப இவ எவ்வளவு சந்தோஷப்படி நெடு கிளம்ப மாட்டாவதான். கரெக்ட் கரெக்ட். அத்தான் வராவ. வசந்தி, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஆமாங்க, 3 நாளைக்கு தேவையான துணி அப்புறம் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். நீங்க ரெடியான செக் பண்ணிடுங்களா? இல்ல இல்ல, நீ கரெக்டா தான் எடுத்து வச்சிருப்பா. சரி, 3 நாளும் பிள்ளையும் தங்கச்சியும் நல்லா பாத்துக்க, சரியா? ஏதாவது சாதனம் ஏதாவது வாங்கணும்னா எடுக்கணும்னா செல்வா கிட்ட சொல்லு, வாங்கி தருவான். சரிங்க, நான் அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். என்னன்னா இத ஒரு வாரத்துக்கு தள்ளி போட வேண்டியதானே? அர்ஜென்டா கிளம்புற, நீ வீட்ல இல்லைன்னா எப்படின்னா? நான் இல்லனா என்னமா ரேவதி, அது அண்ணி இருக்கா இல்லையா, அண்ணி ஒண்ணு நல்லா பாத்துப்பா, சரியா? என்ன வேணுமோ வேலைக்கு கரெக்டா சாப்பிடு, அண்ணிட்ட கேளு, எல்லாம் செய்து தருவா. ஆமா, அண்ணி செய்து தருவா. அண்ணி இந்த வீட்டு வேலைக்காரி தானே, செய்து தருவா. சரி சரி, முதல்ல இங்க கிளம்புங்க கிளம்புங்க. ஆமா, நல்லா செய்து தருவா. நீ வீட்ல இருந்தாலே ஒழுங்கா எனக்கு செய்து தர மாட்டா. இதுல வேற நீ 3 நாள் இந்த இவளுகிட்ட என்ன விட்டுட்டு போறா. நல்லா செய்து தருவா. என்னமா ரேவதி? ஒண்ணும் இல்லைண்ணா, போயிட்டு 3 நாள்ல சீக்கிரமா திரும்பி வந்துடு, சரியா? ஆமா, அதுவரை நீ இந்த வீட்டுல இருந்தா தானே. நல்லா சொல்லு சொல்லு. சரி ரேவதி, நான் சீக்கிரமா வந்துடலாம். சரிம்மா, போயிட்டு வரேன். சரிண்ணா. போயிட்டு வரேம்மா. சரி அத்தா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. சந்தி, சொல்லுங்க. கிளம்பும் போது முகத்தை அப்படி வச்சுட்டு இருக்காத, போயிட்டு வரேன், பிள்ளைய பாத்துக்க. சரிங்க. உமா, சிரிச்சாதீங்க, நிக்கியா. வா உமா, கிளம்பிடலாம். இப்பவே இங்க நின்னா அடுத்த வேலையா சொல்லிக்கிட்டே இருப்பா. கிளம்பிடலாம் கிளம்பிடலாம். அண்ணி, என்ன ரேவதி, எங்க கிளம்பிட்டீங்க? கொஞ்ச நேரம் உமா வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னம்மா? மதியம் சாப்பாடு ரெடி பண்ணலையா? காலையிலே ரெடி பண்ணது இருக்கு, எடுத்து சாப்பிடு. காலையில ரெடி பண்ணதா? கொஞ்சம் சூடு பண்ணியாவது கொடுங்க. காலையில ரெடி பண்ணதானே ரேவதி, எடுத்து சாப்பிடு. ஒன்றும் செய்யாது, சும்மா சும்மா சூடு பண்ணா உடம்புக்கு நல்லது கிடையாது, சரியா? சின்ன பொண்ணு வர சொன்னா வாங்க. ஆமா, மறந்துட்டேன் பத்தியா. வா வா போவோம். வந்துருங்க அக்கா. அண்ணன் இருக்கும் போதே ஒழுங்கா பார்க்க மாட்டா, இதுல வேற அண்ணன் கிளம்பிட்டான். இனி இவள்கிட்ட சாப்பாட்டுக்கு நாம் பின்னாடி தான் தெரியணும் போல இருக்கே. கேட்டோன்னே ஓடியா? பாத்தியா உமா, அவ்வளவு கொழுப்ப பத்தியா? காலையில வச்ச சாப்பாடை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி சூடு இருக்காதான், நான் சூடு பண்ணி கொடுக்கணுமா? எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். ஏக்கா, நீங்க தான் அவளுக்கு எல்லாமே சுட சுட கொடுத்து பழக்கி விட்டது தெரியுமா? என் வீட்டுல எல்லாம் இருக்கும்போது நான் காலையில வச்சத ராத்திரி கூட கொடுப்பேன், ஒன்னும் சொல்ல மாட்டா. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா அண்ணா அப்படின்னு சொல்லி இவள்கிட்ட போவா. இவைய உடனே உமானு கூப்பிடுவ. கிச்சன்ல இருந்து ஒரு முறைப்பேன், அவ்வளவுதான். அவியலே ரேவதி கிட்ட சொல்லுவவ, நல்லா தானே இருக்கு, சாப்பிடு ரேவதி அப்படின்னு சொல்லுவவ. வேற வழி இல்லாம சாப்பிடுவா. நீங்க தான் சுட சுட பண்ணி கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிறியா அவளை, தெரியுமா? நீ சொல்லுவா. உன் வீட்லயாவது செல்வா, நீ சொன்னா எல்லாம் கேட்பான். ஆனா என் வீட்டுல அப்படியா? போகும்போது என்ன சொல்லிட்டு போனவ பாரு, பிள்ளையையும் தங்கச்சியையும் நல்லா பாத்துக்க. நீ பிள்ளைய பாத்துக்கன்னு சொல்லிருக்கலாம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. தங்கச்சியும் பாத்துக்கணுமாமே, தங்கச்சியும். அத்தான் ரொம்ப தான் இடம் குடிக்காவ. இந்த 3 நாளையில அவளை விரட்டி அடிக்கதான் நம்ம முழு நேர டியூட்டியா இருக்கணும், புரியுதா? புரியுது உமா, புரியுது. என்ன ராணி அக்கா? என்னக்கா ஸ்பீடா போற மாதிரி இருக்கு, எங்க போறிய? லட்சுமிக மைனியா இருக்க பிள்ளை இருக்கா இல்லையா, அந்த பிள்ளைங்க இன்னைக்கு பூ வைக்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராவலாம். அதான் லட்சுமி கிளம்பிட்டு இருக்கியா, அதான் கிளம்பிட்டாளா எடுத்துட்டாளான்னு போய் பார்க்க போறேம்மா. அப்படியா? நீங்க போகலையாக்கா? இது பூ வைக்கிறதுக்கு தானம்மா, இதுக்கெல்லாம் நம்மள கூப்பிடுவாங்களா? நிச்சயதார்த்தது கூப்பிடுவா இல்லையா, அப்ப போய்க்கலாம்னு நினைச்சேன். ஆனால லட்சுமி என்ன வாங்கக்கான்னு நல்லா கூப்பிட்டா. நான் தான் போகல. எதுக்கு? இது சின்ன ஃபங்க்ஷனுக்காக நம்ம எல்லாத்தையும் பேருந்தா என்ன நல்லாவா இருக்கும். சரி சரி. அம்மா, என்ன சாப்பாடோ தெரியுமாக்கா? அதெல்லாம் நான் விசாரிக்கல வசந்தி. லட்சுமி அக்கா வீட்டு தானேக்கா போறிய, என்ன யாதுன்னு ஒன்று விசாரிச்சுட்டு வாங்கலாம்.
அப்ப நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிடலாம் இல்லக்கா? உனக்கு வேணா நீ போய் சொல்லுமா, என்ன சொல்லது ஒரு மாதிரி இருக்கு. பாத்தியா இழுவ, நான் என்னத்தை தான் கேட்டுட்டேன். பொசுக்குன்னு மூஞ்சில் அடிச்சாக்கல சொல்லிட்டு போறாவ, நீ போய் கேளு நீ. ஆனாலும் நீங்க எல்லாம் ஒரு ஆளு தான். ஒரு ஆள் ஒரு இடத்துக்கு போனா உடனே என்ன சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றிய. கல்யாண வீட்டு சாப்பாடு ஃபங்க்ஷன்ல உள்ள சாப்பாடு நல்லா இருக்குல்ல, அதனால தான் சொன்னேன். எனக்கு மட்டும் சொல்லல, உனக்கு சேர்த்து தான். எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா, நீங்களே வாங்கி தின்னுங்க. ச்சே, எங்கடா போறாவுமா? சின்ன பொண்ணை பார்க்க போறேன். நீங்க உங்களுக்கு யாரையும் பார்க்கணும்னு சொன்னீங்க, போய் பார்த்துக்கிட்டு வாங்க. சரி, நீ சின்ன பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு நான் இப்ப ஓடி ஆறேனா. எங்க போனாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, சாப்பாடுனாலே செத்துருவா போல இருக்கியாமா இவா. சி, நல்லா தான் பேசிட்டு இருப்பா இழுவ. ஆனா நல்லபடியா பேசும்போது திக்கி திக்கி பேசுவா, இழுத்து இழுத்து பேசுவா. கோவப்படும் போது மட்டும் ஏன் இழுக்காம பேசியா? ஒரு நாள் இந்த டவுட்டை சரி பண்ணணுமே. சரி, அவ கிடக்கட்டு, நம்ம ஒரு 8 லட்சுமி கலையில போய் பார்த்துக்கிட்டு வந்துடலாம். ரணிகா, வாங்க ரணிகா. ஏக்கா நீங்களும் கிளம்பி வாங்கக்கா, போயிட்டு வந்துடலாம். ஏண்டம்மா, நீ போயிட்டு வா. பூ வைக்க ஃபங்க்ஷன் தானே, எல்லாரும் போனா நல்லா இருக்காது. நீ போயிட்டு வந்துருமா. ரணிகா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சாரி அழகா உடுத்துருக்கு. ஏக்கா நான் முதல்ல ஒரு காட்டன் சாரி தான் எடுத்து உடுத்துட்டு இருந்தேன். என் மருமுவாதான் வேண்டாத்த அதெல்லாம் உடுக்காதுங்க, இந்த பட்டை உடுங்கன்னு சொல்லிட்டு கொண்டு தந்தா பாத்துக்கிடுங்க. யாருக்கு அஜிதாவோட பட்டா நல்லா இருக்கு. ஆமாக்கா, நல்ல பிள்ளைக்கா. இந்த பட்டை உடுங்க அத்தை, இது நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு தந்துட்டு அவளே உடுத்த விட்டுட்டு போறா. சரி சரிம்மா, நல்லா இருக்கு. ஆமா, அஜிதாவும் அரவிந்த் வரலையா? ஏக்கா நானும் பூமாரியும் இவியலை வந்து வண்டி புக் பண்ணிருக்கோம், அதுல விட்டுருவோம். அவிய ரெண்டும் பைக்கில் வரட்டுக்கா சேர்ந்து. சரிம்மா, சரி சரி. ரெடி ஆயிட்டாவளா? பூமாரியை காணல. பூமாரிக்கு மைனியர் மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்கியா? எல்லாரும் ரெடி ஆயிட்டு தாக்கா இருக்காவ. சரி லட்சுமி, இந்த தலையில போகும்போது பூ வைக்க தாரேன், வந்து வச்சுட்டு போனமா. சரி ராணியக்கா. ரணிகா, இவ இங்கே வந்துட்டாளாக்கா. வா வசந்தி. என்ன லட்சுமி அக்கா, கிளம்பியாச்சு போல இருக்கே. ஆமாம்மா, கிளம்பியாச்சு. எங்களை ஒன்றும் கூப்பிடல. இது சின்ன ஃபங்க்ஷன் தானேம்மா, அதனால தான் யாரையும் கூப்பிடல. எப்படியும் நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடுவா, அப்ப எல்லாரும் வாங்கன்னம்மா. சரிக்கா. ஏக்கா, சாப்பாடு என்னமோ தெரியல வசந்தி அதெல்லாம். ஏக்கா, மிச்சம் கடந்தனா கொஞ்சம் போல எடுத்துக்கிட்டு வாங்கனாக்கா, ராத்திரி சமைக்கண்டாலே, அதனால தான் கேட்கேன். நான் என்ன மிச்சம் மீதி வாரதுக்கா வசந்தி போறேன். ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போதே இங்க இருந்தே மிச்சம் கிடைக்காத வாரிட்டு வான்னு சொல்றேன். போன உடனே எடுத்துட்டு வாங்கினேக்கா சொன்னேன். மிச்சம் கடந்தா கொஞ்சம் போல வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றேன். இருந்துச்சுன்னா பாப்ப வசந்தி. என்ன வசந்தி? ஏக்கா, கல்யாணம் விட்டு சாப்பாடு நல்லா இருக்காக்கா, அதனால தான் கேட்டேன். எப்படியும் அங்க ஆளோ குறவாதான் வருவாவ, சாப்பாடு எப்படியும் மீதிதாக்கா ஆகும், வாரிட்டு வந்துருங்க. ஒரு இடத்துக்கு கிளம்பிய முன்னாடியே இப்படி சொல்லாத, சும்மா இரு. நான் இப்ப ஏதோ அபசகுணமா சொன்ன மாதிரி, ஒரு இடத்துக்கு கிளம்பிய முன்னாடியே சொல்லாதானே. இவிய என்னத்துக்கு முதல்ல வந்திருப்பாவ, இவியலும் முதல்லயே ஆர்டர் பண்ண வந்திருப்பாவ. இப்ப நம்ம வந்தோன்னா சரி வரேன். சரிம்மா போவா. வர வர ராணிக்கு ரொம்ப தான் ஓவரு. சே, பாருங்கக்கா என்ன வந்து கேட்டுட்டு போறா. நீ அவளுக்கு அறிவு அவ்வளவுதான், நீ விடு. சரிக்கா, நீ கிளம்பிட்டு வாரேனாக்கா. சரிம்மா. என்ன பூங்குடி, கிளம்பியாச்சா? அதான் சொன்னேன் இல்லங்க, 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன். நீ 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துட்டா? அத நீ தான் நம்பணும். நீ போயே 2.5 மணி நேரம் ஆகுது. போங்கங்க, அவ்வளவு நேரம் ஒன்னும் ஆகல. எப்படி அழகா கிளம்பி வந்திருக்கனா? சூப்பரா இருக்கு பூங்குடி. சரி வா, டைம் ஆகுது, போலாமா? சரிங்க. ஆமா, புது மாப்பிள்ளைங்க. அவன் அப்பவே ரெடியாகி கார்ல போய் உட்கார்ந்தாச்சு. நம்ம தான் லேட்டு, வா போலாம். ஆமா, எங்க அம்மா எங்க? உங்க அம்மையா இப்பவே வருவா பாரு. மக்கா கிளம்பியாச்சா? ஆமாமா, சூப்பரா இருக்கா? இந்த பட்டியாது மக்கா, புதுசா இருக்கு. உங்க மரமும் எடுத்து கொடுத்ததுதான். நல்லா இருக்கு இல்லையா? நல்லா இருக்கு. எடி, ஏன் இந்த ஒரு செயினையும் போட்டிருக்கியா? வேற ஒண்ணும் இல்லாத மாதிரி தான் வருவா, எல்லாத்தையும் எடுத்து போட வேண்டியதானே. எம்மா, இப்பதாம்மா இது மாடல், எல்லாத்தையும் போட்டு நல்லாவா இருக்கும். இதுவே இருக்கட்டுமா, எல்லாத்தையும் என்னைக்கு தான் போடுறதுக்கு வச்சிருக்கிறியோ? ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும் எடுத்து போட்டு வச்சிருக்கு. இது ஃபேஷன். என்னத்த ஃபேஷனோ, ஒன்னும் இல்லாதவள மாதிரி தான் வருவா. இதுல நம்ம ஏதாவது சொன்னோம்னா நம்ம தான் குற்றக்காரியம்மா. யார்கிட்ட என்னத்த சொல்லதுக்கு? என்ன உங்க அம்மா வந்து திட்டிட்டு போறாவ? எங்க அம்மா திட்டலனா தான் அதிசயம், திட்டாத போறாவளே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஏங்க வேற ஏதாவது போடணுமா? வேண்டாம் பூங்குடி, இது பூ வைக்க தானே போறோம், இதுவே போதும். சிம்பிளா நல்லாதான் இருக்கு. சரி வாங்க போலாம். வா வா வா. அக்கா கிளம்பிட்டேன்னு சொன்னாவ, எங்க வந்துட்டாவன்னு ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டியா?
இப்பதான் ஃபோன் பண்ணேம்மா. இந்த பக்கத்துல வந்துட்டாவலாம். எல்லாம் ரெடி தானே? சாப்பாடெல்லாம் ரெடி தானே? ஆ எல்லாம் ரெடி தான். இனி அவங்க வந்து பூ வச்சுட்டு போனா போதும் அக்கா. தங்கச்சி ரெடி ஆயிட்டாளா? ஆமா ஆமா அவள ரெடி ஆயிட்டா. அம்மா வந்துட்டாங்கம்மா. போங்க போங்க போய் பாருங்க. நீயும் வாமக்கா. சரி வாங்க. சித்தப்பா என்னம்மாக்கா பூங்கொடி ஆனந்தியம் காணல? இதுல வண்டி பார்க் பண்ண முடியல மக்கா, அதான் கொஞ்சம் தள்ளி கொண்டு பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி சித்தப்பா. ஆரம்பமே எப்படி இருக்குன்னு பாருங்க. வண்டியை விடது கூட ஒரு இடம் இல்ல. ஏனி வாயை முடிக்கிட்டு இருப்பியா மாட்டியா? வந்த இடத்துல ஏதாவது சொல்லிட்டு இருந்தா நினைச்சுக்க. அப்பவே நான் சொன்னேன் வரல நீ என்ன கேட்காம கூட்டிட்டு வந்துகிட்டு இங்க வந்து ஒண்ணும் பேசக்கூடாதுன்னு வேற ரூல்ஸ். பேசாம வரையனா வா, இல்லனா இப்படியே வெளியே போயிரு. உன்னை யாரும் உள்ள வாணி கூப்பிடல. பாருங்க இவ்வளவு தூரம் வந்தாச்சு, வெளியே வந்து கூப்பிடுறது கூட யாரும் வரல. வாங்க வாங்க வாங்க. ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. இந்த வாரம் வண்டியில இருந்து எல்லா தட்டோலையும் எடுத்துட்டு வர சொல்லுங்க. அதெல்லாம் பூங்கொடி கரெக்டா எடுத்துட்டு வருவா, நீ முன்ன போ. வாங்க. வாமக்கா. ஏன் சித்தப்பா சித்தி இப்படி கோவமாவே இருக்கியாவ? நீ வேற, உன் சித்தியெல்லாம் சிரிச்சாதான் அதிசயமே. நீ வா, அவ எப்போ அவள மூஞ்சி இப்படிதான் இருக்கான், அவ மூஞ்சியே அப்படிதான். நீ வா மக்கா. சரி சித்தப்பா. வாங்க வாங்க உட்காருமா. உட்கார்றதுக்கு இடம் இருந்தாலேமா உட்காருவாவ. உட்காருங்கன்னு சொல்றிய. வாய மூடிக்கிட்டு இருக்கிறியா இல்ல வெளியே எழும்பி போறியா? பரவாயில்லாண்டி நான் நிக்கிறேன். சரிம்மா. பொண்ணை கூப்பிடுறீங்களா? நாங்க பூ வச்சுட்டு கிளம்பணும். வேற வேலையும் வெளியே இருக்கு பாத்துடுங்க. சரிக்கா நான் ரெடி ஆயிட்டா. அவன் அண்ணன் கூட்டிட்டு வரதான் போயிருக்கான், இப்ப வந்துருவா. இந்த பிள்ளை யாரு? அது என் பொண்ணுதான். என் பொண்ணு என் மருமோனா. நாங்க எங்க பிள்ளைக்கு 100 பவுன் கொடுத்தோம் பாத்துக்கிடுங்க. சரிக்கா. சித்தி ஏமா தங்கச்சி கொடுத்ததானே சொன்னேன். நம்ம நவியில்ட்ட கேட்கவா செய்யும்? இவ்வளோ கொடுத்தோம் எடுத்தோம் தானே சொல்லிட்டு இருக்கேன். வேற என்னத்த சொன்னேன்? என் பிள்ளைக்கு நான் அவ்வளோ எல்லாம் போட்டுட மாட்டேம்மா, கம்மியாக தான் போட முடியும் பார்த்துக்கிடுங்க. உங்ககிட்ட நாங்க எதுவுமே கேட்கல. பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, அதனாலதான் சீக்கிரமா கல்யாணத்தை எடுத்துடலாம், பூ வச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். சரிண்ணே. ராகுல் ராகுல் தங்கச்சி கூட்டிட்டு வா. சரிம்மா. வாங்க. சரிம்மா. உங்க சைட்ல இருந்து நீங்க யாரையும் கூப்பிடலையா? நீங்க 3 பேர் மட்டும் தானா? இல்லக்கா என் அண்ணன் வீட்டுல சொல்லியிருக்கேன். அண்ணன் வீட்டுல இப்ப வந்துட்டு இருப்பாவ. ஓ சரி சரி. பார்வதி வாங்க மைனி வாங்க. அரவழியில கொஞ்சம் லேட் ஆயிட்டுமா, அதான் எல்லாரும் வர வேண்டிய வந்தாச்சு இல்லையா? பூவை வச்சிருவோமா? சரிக்கா. பூங்கொடி மக்களே நீ பூ வச்சு விடுமா. ஆமாம்மா நீ பூவை. சரி ஆண்டி. சரிக்கா வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம்க்கா. ராதிகா நீ உள்ள போமா. சாப்பிடியது எப்படி? இதெல்லாம் வச்சுட்டு கையில தான் இருந்து சாப்பிடணுமா இல்ல வேற ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இல்ல வெளியே பந்தி ரெடி பண்ணிருக்கு, வாங்க. வாங்கக்கா வாங்க. வாங்கண்ணா. ஏண்டி வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருன்னு சொன்ன கேட்கவே மாட்டியா? வந்த நேரத்துல இருந்து ஒரு மாதிரி குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்கியா? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? பூங்குடி வா. ஆமா நான் இப்ப என்னத்தை கேட்டுட்டேன்? எல்லாரும் என்கிட்ட கோபப்பட்டு இருக்கிறீங்க. நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னா எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திய? முதல்ல தெரியாம உன்னை கூட்டிட்டு வந்து தொலைச்சிட்டேன். வாயை மூடிக்கிட்டு இரு. சாப்பிடறதுக்கு மட்டும்தான் நீ உன் வாய் திறக்கணும் பாத்துக்க. இப்படி ரூல்ஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணணும்னா நான் வரதுக்கு தேவையே இல்லையே. அடுத்த வீட்டுல உட்கார்ந்துருக்கோம், வாயை துறக்காம போயிரு. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, உன் வாயால அது கெட்டு போச்சு நினைச்சுக்க, சரியா வாங்கிடுவா. போ போய் சாப்பிட போ போ. சித்தப்பா அவங்க வீட்டுல உங்களுக்கு மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கல சித்தப்பா. சித்தி ஏன் இப்படி பேசியவ? அவ பேசினதுக்கெல்லாம் நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க மக்கா. வா, இப்பதான் நல்ல விஷயம் நடந்திருக்கு, நீ அந்த பிள்ளையும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். வா. சரி சித்தப்பா. என்னம்மா அந்த தெரு முனையில 2 காரை நிறுத்தி விட்டுருக்கு. யாருக வீட்டுக்கு வந்ததோ? பெரிய காரா இருக்கு. ஏதாவது விசாரிச்சியா? விசாரிக்காம இருப்பாவளாக்கும். காலையில தான் இந்த பார்வதி எல்லாத்தையும் பெருக்கி எடுத்து சுத்தம் பண்ணனா இல்லையா? இவளுக்கு வீட்டுக்கு தான் வந்திருக்கியாவ. ஏய் அம்மா என்னம்மா சொல்லியா? பார்வதிக்கு வீட்டுக்கு வந்திருக்கு. எல்லாம் பெரிய பெரிய காரு கப்பல் மாதிரி இல்லையா நிக்குது? எப்பா அவ்வளவு பெரிய பணக்கார இவளுக்கு யாரு? வாங்கக்கா, ஒரு விஷயத்த ஒரு நாள் சொன்ன ஞாபகத்துல வச்சிருக்க மாட்டீங்களோ? அதான் அப்படியே மறந்தாச்சு. அன்னைக்கு தானக்கா சொன்னேன் அந்த குட்டியை பார்க்க வரவாவனி. என்ன பெரிய காரமா? எப்போ பெரிய இடம் தானோ? பாத்தியலா பார்வதி ஊமை மாதிரி இருந்துட்டு பிடிச்சதான் பிடிச்சா பெரிய புளியங்கொம்பாலியா பிடிச்சிருக்கியா? ஆமா பத்தியா? எப்பா என்ன யாதுன்னு தெரியலையே. யாரு எந்த ஊருக்காரைய ஒன்னும் புரியலையே. யாருகிட்ட விசாரிக்கிறது? நான் ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு கை கழுவ வரவ அவைகள்ட்ட விசாரிப்போமா? நம்ம வாயே துறக்க கூடாதான். இதுக்கு எதுக்கு நம்மள கூட்டிட்டு வர்றோம்? அவ்வளவுதான் கொஞ்சம் திமிரு பிடிச்சவளான்னு பார்த்தா கூட்டிட்டு வந்த இவனும் திமிரு பிடிச்சவனா இருக்கானுவ.
ஒரு பக்கம் இவிய முறைக்காவனா ஒரு பக்கம் மருமும் முறைக்கான். இவியலெல்லாம் தாண்டி என் முவா அதுக்கு மேல முறைக்கியா. யார பார்த்தாலும் நம்ம பயப்படுறதுக்கு. ச்சே. பின்ன கேட்டு பாப்போமா, கேட்டாதானே நமக்கு ஒரு நிம்மதி. எக்கா எக்கா எக்காவா? உங்க வயசு என்ன என் வயசு என்ன? என்ன பார்த்து எக்கான்னு சொல்றிய? உங்க முடியும் என் முடியும் பாருங்க. தெரியாம சொல்லிவிட்டேம்மா. எனக்கு யாரையாவது புதுசா பார்த்தா மரியாதைங்கிற பேர்ல எக்கானி வந்துடுறம்மா, அதான் சொன்னேன். ஏன் இப்ப என்னத்த தெரியணும்? இல்ல காலையிலே கார்ல வந்து இறங்கி இருக்கிறிய இல்லையா, என்ன விஷயமாவாக்க வந்திருக்கிறிய சொல்லம்மா. இந்த வீடை சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தேன், அதான் காலையிலே வந்து கார்ல இறங்கினேன். போதுமா? அது இல்லம்மா, இல்ல நிறைய பேரா வந்திருக்கிறிய இல்லையா, என்ன விஷயம் அதான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டது. இந்த வீடை விலைக்கு குடிக்கேன்னு சொன்னாவ, அதான் வாங்கலான்னு சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வீட்டில் உள்ளவளுக்கு டார்ச்சர் தாங்க முடியலன்னு பார்த்தா வெளியே உள்ளவளும் வந்து ஒவ்வொன்றா நம்மளை கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காளுவ. ஒருவேளை பார்வதி மூளை கெட்டி கொடுக்கறதுக்காண்டி வீடை விற்கியாளோ? இனிதான் சம்மந்தக்காரைய வருவாவளா இருக்குமோ? நமக்கு என்னக்கா தெரியும், அவிய சொல்லியதை நம்ம கேட்க வேண்டிய இடத்துல இருக்கும். சரி, எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு என்ன தானே சாயங்காலம் போல வந்து விசாரிப்போமா? சரிக்கா, இப்ப வாங்க. ஆனா இந்த பார்வதி கொஞ்சம் கூட யோசனை இல்லாதவா பாத்துக்க. மூளை கெட்டி கொடுக்கறதுக்கு வீடை விக்கியா, இனி பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவா? சாயங்காலம் போல வந்து கேட்டு பார்க்கணும் பாத்துக்க. ஆமாக்கா வாங்க, சாயங்காலம் வரும்போது என்னை ஒரு எட்டு கூப்பிடுங்க, வரேன். சரியம்மா. நாங்க கிளம்புறோம். இனி நிச்சயதார்த்தத்துக்கு எப்போன்னு சொல்லிட்டு நாங்க எல்லா சொந்தங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு உங்களுக்கு ஒரு பதில் சொல்றோம். சரிண்ணா, நீங்க சொல்ற பதில வச்சுதான் நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். சரிங்க. அப்புறம் இன்னொன்னு, என் வீட்டில் உள்ளவங்க ஏதாவது கொஞ்சம் பேசிட்டாங்க, அதெல்லாம் தப்பா நினைக்காதுங்க. அவ வீட்லயே அப்படிதான், எப்போ இப்படிதான் தொண பேசிட்டே இருப்பா. சரிண்ணா, அதெல்லாம் பரவாயில்ல. சொல்ல மறந்துட்டேன், சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு வா. சரி சித்தப்பா. தம்பிகிட்ட பேசிட்டு வா மக்கா. எங்க சித்தி ஏதாவது பேசியிருந்தா அதை மனசுல வச்சுக்காத. சரிங்க. ஆமா, சாரியில ரொம்ப அழகா இருந்தா, ஏன் அதை மாத்திட்டா? ஒரு மாதிரி இருந்துச்சு, இதுவரை சாரி கட்டி பழக்கம் இல்ல, அதனால்தான். சாரியில ரொம்ப அழகா இருந்தா, இந்த சுடிதார்லயே அழகா தான் இருக்கா. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன், ஃபோன் பண்றேன். சரிங்க. என்ன மக்கா, போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? ஆமாம்மா, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு. நான் இப்ப பூ வச்சுட்டு வந்தாச்சு. இனி நம்ம தான் நிச்சயதார்த்தத்துக்கு தேதி பார்த்து சொல்லணும்மா. நிச்சயதார்த்தத்தையே ரொம்ப நாளைக்கு நீட்டி போட்டக்கூடாது மக்கா. நிச்சயதார்த்தம் எடுத்த உடனே கல்யாணம் இடிக்க மாதிரி பார்க்கணும் பார்த்துக்க, சரியா? ஆமாம்மா, அவங்க வீட்லயும் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா, அதான் முதல்ல டேட் என்னன்னு சொல்லுங்க, நாங்க ரெடி பண்ணிடுவோம்னு சொன்னாவ. சரி சரி மக்களே. ஆமா, ஆனந்தையும் பூங்குடியும் காணல. ரெண்டு பேரும் மேல மாடியில இருக்கேவமா, ஏன் கூப்பிடணுமா? இல்ல வேண்டாம் மக்கா, இருந்து பேசிட்டு போட்டு. அந்த பொண்ணு வாங்கிட்ட நல்லா பேசிக்கிட்டாளமா? பேசுனா நல்லா பேசுனா. நானும் வந்ததுல இருந்தே பாக்கியம் சாந்தி, ஏன் ஒரு மாதிரி இருக்கியா? என்னத்த சொல்லுது கத்த? நான் அங்க போய் வாயை திறக்க கூடாதான். எதுக்குதான் என்ன கூட்டிட்டு போனாவன்னு எனக்கு தெரியல. அங்க போயிட்டு அதை செய்திராத இதை செய்திராதன்னு சொல்லிட்டு இருக்கேவ உங்க பையன். ஏன் மக்கா, போன இடத்துல அவளை திட்டவா செய்தா? நானும் வந்த நேரத்துல இருந்தே பாக்கியம் பிள்ளை ஒரு மாதிரியே இருக்கா. வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானம்மா, அது இல்ல இது இல்ல அப்படி இப்படி சொல்லிட்டு குறை மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்கியா. கூட போன நமக்கே இப்படி இருக்குன்னா கேக்கி அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, நான் அப்படி என்னத்த குறை சொல்லிட்டேனோ? நல்லா குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன். நாமே குறை வந்துருவாவ உடனே என்ன குறை சொல்லதுக்கு. நீ கோவப்படாத, நான் அவங்கிட்ட பொறுமையா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதுங்க. பிள்ளையோ என்ன நினைப்பா பாத்துக்கிட்டு. அம்மா, நான் இதுல இருந்து பேசினாலே சண்டை தாமா வரேன், நான் போறேன். மோனே, ஏன் மக்களே போன இடத்துல என்ன ஆச்சு? ஏன் ரெண்டு பேரும் வந்த நேரத்துல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறிய? நான் ஒண்ணுமே சொல்ல விடாம என்ன எதுக்கத்த கூட்டிட்டு போறவ? சரி போட்டுமா, போ. வந்த நேரத்துல இருந்தே பார்க்கதான் செய்யேன். ரெண்டு பேரும் கீரியம் பாம்பும் போல இருக்கியவ. என்னவா இருக்கா? சரி, பூங்கொடிக்கிட்டே போய் கேப்போம், அவதான் சொல்லுவா. பூங்கொடி மக்களே, நம்மளே மேல போயிடலாம். என்ன நாலு முடி, என்னாச்சு? வந்த நேரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கே, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறிய, ஏன்? இல்ல சின்ன பொண்ணு, எப்படியாவது இன்னைக்கு ரேவதி வீட்டுல இருந்து போயிருவா, அந்த சந்தோஷத்துலதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். சரிங்க. ஆமா, அடுத்த வாரம் குழுவா இல்லையா சொன்னாவளா? அடுத்த வாரமா குழு? ஆமா உமா,
எல்லா வாரமும் 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லுவா கீதா. இப்ப எங்க போனான்னு தெரியல. மறந்துடாதுங்க, வர ஞாயிற்றுக்கிழமை குழு. இந்த தடவை குழுல நான் ஒரு 20,000 ரூபாய் கேட்க போறேன் பாத்துக்க. என்னது, நீ கேட்க போறியா? ஆமாக்கா, திருவிழா எல்லாம் வரப்போகுது இல்லையா, செலவுகள்லாம் கையில பைசாவே இல்லை. அதுவும் என் அண்ணன் பிள்ளைக்கு பிறந்த நாள் அடிக்காவ, ஏதாவது கொண்டு கொடுக்கணும் பத்தியலா. அதனால நான் 20,000 ரூபாய் கேட்க போறேன். சும்மா இரு இழுவ. போன வாட்டி நான் கேட்கலான்னு நினைச்ச புஷ்பா எடுத்துட்டா. அதுக்கு முந்தின வாட்டி கேட்கலான்னு நினைச்ச ராணி அக்கா கேட்டாவ. இந்த வாட்டியா நான் கேட்கலான்னு நினைச்ச நீ கேட்கிய? என்ன இது நியாயமா இருக்கு? நீங்க கேட்கலான்னு நினைச்சதான் செய்திய, நான் கேட்கவே போறேன். நீங்க சும்மா எனக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுங்க. இல்ல உமா, எனக்கு ஒரு அவசரம் ஆத்திரத்துக்கு தேவைப்படுது, அதுக்காக தான். அவசர ஆத்திரத்துக்கு தேவைப்படியவையே இவ்வளவு பொறுமையா கேட்க மாட்டாவ. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எல்லா தடவையும் நான் குழுவுல கேட்கலான் இருக்கும்போது எனக்கு போட்டியா வேற யாரு வராட்டால நீங்க வந்து நிக்கிறிய. சரி சரி அம்மா விடுங்க, 2 பேர்ல ஒரு ஆள் மாத்தி எடுத்துக்கலாம். அது 2வது பாத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தானே, பாத்துக்கலாம். என்ன ஆனாலும் எனக்கு கண்டிப்பா இந்த தடவை 20,000 ரூபாய் வேணும் சின்ன பொண்ணு. சரி உமா பாத்துக்கலாம். சரி உமா, நீயே எடு. என்ன 4 முடி? அதிசயமா இருக்கு, விட்டெல்லாம் கொடுக்கறிய. விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை, அதனாலதான். அதெல்லாம் விடுங்க. சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா வந்தாச்சா தெரியுமா? தெரியலையாக்கா, ஏன்? இல்ல, அவிய அண்ணனுக்கு பொழுது வேற அன்னைக்கு பூ வைக்க வரவலாம் இல்லையா, பெயிருக்காவ. என்ன சாப்பாடோ ஒருக்கா போன் பண்ணி பாக்கட்டா? எக்கா, காலையிலே கேட்டதுக்கு அவிய ஒரு மாதிரி தானே பேசிட்டு போனாவ. சும்மா இருங்க. வசந்தி, என்னக்கா? ஓ மைனியாரு உன்னை தேடிட்டு இருக்கியாமா? வழியில எங்கேயும் கண்டா சொல்ல சொன்னா. உடனே வீட்டுக்கு போகணுமா? எதுக்கோ? அதேதான் சொன்னாளா? அத ஒன்னும் சொல்லல. எங்க வசந்தி அண்ணிய கண்டியல்னா உடனே வர சொல்லுங்கன்னு மட்டும் சொல்லி விட்டாமா. போ, என்னத்துக்குன்னு தெரியல. சின்ன பொண்ணு, நீயே இங்கதான் இருக்கிறியாமா? ஏன் சின்ன பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு திரியா? ஏன், என்ன பண்ணிட்டேனா? ஏன் எங்க வீட்டு கல்லாடி ஏதாவது சொல்லிச்சோ? ஐயே, அப்படி அவிய ஒன்றும் சொல்லல. இருந்தாலும் காலையில எழும்பி வீட்டுள்ள வேலைகளை கொஞ்சம் பார்க்க வேண்டியதானம்மா. இந்த மரத்தடியிலேயே வந்து எப்பவும் கதை பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது? வேற என்ன சொல்லிச்சு? அவிய ஒன்றும் சொல்லல. கொஞ்சம் சமையல் எல்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டு வா. வயசான காலத்துல அதோளுக்கு வேலை செய்யறது கஷ்டமா இல்லையா இருக்கும், அதான் சொல்லியேம்மா. ஓ, அது உங்க வீட்டுல உங்க மருமோளை கொஞ்சம் பார்க்க கூடாதாக்கா? காலையில பஸ் ஸ்டாப்ல போய் இருக்கிறதுக்கு பதிலா வீட்டுல கொஞ்சம் வேலைகளை செய்து கொடுக்க கூடாதாக்கா? எப்ப என் மருமோவா அவ அம்மா வீட்டுக்கு போவான்னு வீடு வீடா போய் புரளி பேசாம கொஞ்ச நேரம் இருக்க கூடாதாக்கா? என்னண்ணா விளையாடாம செய்யா? ஒரு மாதிரி என்ன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கியா? நான் என்ன ஒன்னமா அந்த வயசுல என்ன இருக்கேன்? அவர் வயசுக்கு என்னென்ன வருமோ அதை தாக்கா செய்யணும். அடுத்த வீட்டு பிரச்சனையில மூக்க நுழைக்க கூடாதக்கா. இவ எல்லாம் ஒரு பொம்பளையா? மாமியாரு பாவம். ச்சே, நீங்க எல்லாம் ஒரு பொம்பளையாக்கா, உங்க மருமவா பாவத்திலேயும் பாவம். இவ்வளவுக்கெல்லாம் வீட்டு பிரச்சனை நியாயம் பேச வந்தேன் இல்லையா? எனக்கு தான் வேணும். போயிருவோம். நம்ம குடும்பத்தை நீ தெருவில் இழுத்து போட்டுருவா. அந்த பயம் இருக்கனாக்கா, ஓடுங்க. எப்படி சின்ன பொண்ணு கிளவிய மாதிரியே பேசி ஓட விரட்டிட்டா? பின்ன என்ன பண்ணவுமா? இப்படிப்பட்ட வீல்ட இப்படிதான் பதிலடி கொடுக்கணும். அடுத்த வீட்டு கதை நல்லா பேசுவவ, தான் வீட்டு கதை வெளியே வந்தாலும் ஓடியதை பத்தியா? ஆமா. சரி, நான் லட்சுமி அக்காளுக்கு ஒரு போன் பண்ணி. பண்ணுங்க. எப்பவும் எனி டைம் உங்களுக்கு சாப்பாடு. சொல்லுவேனவுமா, எனவே கொண்டு வந்த நீ வாங்கி தின்ன மாட்டா பத்தியா? சொல்லுவ. என்ன மைனியே, சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சா? ஆமா பார்வதி, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. எங்க ஆர்டர் பண்ணா? நல்லா இருந்துச்சுமா. ராகுல் தான் அவன் தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமா ஆர்டர் பண்ணது மைனி. நல்லா இருந்துச்சு இல்லையா? ஆமா நல்லா இருந்துச்சுமா. ஆமா, இனி நிச்சயதார்த்தம் எப்போவா? இனி அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் பேசிக்கிட்டு டேட்டு சொல்றேன்னு சொன்னாவ. நான் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்கன்னு சொன்னேன் மைனி. ஆமா, நம்ம இனிதானே பிள்ளை எல்லாமே எடுக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் போல நகை இருந்துச்சு, பழைய நகை. அதெல்லாம் கொடுத்து ஒரு நெக்லஸ் மட்டும் இப்ப எடுத்து வச்சிருக்கேன். இனி இன்னும் ஒரு 2 செயின், ஒரு 2 காப்பெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு மைனியே.
எப்படிதான் எடுக்க போறேன்னு தெரியல. அவனுங்க ஒரு நிரந்தரமா ஒரு வேலை கிடைச்ச பாடில்ல. என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீ அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஹலோ, சொல்லுங்க ராணி அக்கா. லட்சுமி அக்கா, நான் ராணி அக்கா இல்ல, வசந்தி பேசியேன். ஓ நீயாமா? சொல்லு வசந்தி, என்னாச்சு? ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சாக்கா? ஆமாமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு. வந்தவியெல்லாம் பெய்யாச்சா? ஆமா வசந்தி, வந்தவியெல்லாம் கிளம்பியாச்சு. அப்புறம் பூமாரி வந்தானா மாட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் வச்சு சொல்லிடுவியா? சரிக்கா, சொல்லிடுறேன். சரிம்மா, வச்சட்டா? லட்சுமி அக்கா, அப்புறம் சாப்பாடு ஏதாவது மீதி உண்டா? தெரியாது. எக்கா, சாப்பாடு ஏதாவது மீதி கிடந்துச்சுன்னா கவர்லயோ பாத்திரங்கள்லயோ வாரி வச்சு கொண்டு வாங்க. உங்களுக்கு கொண்டு வர முடியலன்னா ஃபோன் பண்ணுங்க, நாங்க பஸ் ஸ்டாப் கிட்ட வாரோம். என்ன வையம்மா, நீ மனச தலை போற விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? வை, நீ கொண்டு வாங்கக்கா. ஏக்கா, ஆசையா இருக்குக்கா. எடுத்துல கலப்பாத வசந்தி, போன வேணா வை. சும்மா இருந்துகிட்டு. என்ன மைனி, என்னாச்சு? இல்லம்மா, வீட்டு பக்கத்துல உள்ள பிள்ளைய சும்மா ஃபோன் பண்ணி பேசியாவ. ஆமா, அரவிந்த காணல? அரவிந்த ராகுலும் வெளியே போனாவ. அஜிதாவும் ராதிகாவும் மேல உட்காந்து பேசிட்டு இருக்காவ. சரிம்மா. மைனி, அப்புறம் இன்னொரு விஷயம், கொஞ்சம் ரூபாய் ஏதாவது திரட்டி தர முடிஞ்சுன்னா உங்க குழுவில் இருந்து ஏதாவது எடுத்துறீங்களா? குழுவில் இருந்தா நான் கேட்டு வைக்கேம்மா. ஏன்னா திருவிழா வேற வர போகுது, யாராவது எடுக்கவளா என்னன்னு தெரியல. நான் கேட்டு பார்த்துட்டு சொல்லி. சரி மைனி, இந்த ஒரு உதவியும் பண்ணுங்களாம். எனக்கு கொஞ்சம் நகை எடுத்து வச்சிருவீங்களா அவளுக்கு? சரி பார்வதி, நான் கேட்டுட்டு உன ஃபோன் பண்ணியேனா? சரி மைனி. என்ன பொண்ணு, எங்க போனா? எவ்வளவு நேரம் ஆகுது? வாயா. ஏங்க என்ன 2 நிமிஷம் வந்துட்டேன். வந்த நேரத்துல இருந்தே அடுப்பங்கரையில இருந்து மட்டும் தான் சத்தத்தை தந்துட்டு இருக்கா. இன்னும் வந்த பாடு இல்ல. வா சின்ன பொண்ணு, வயிறு பசியா இருக்கு. வந்துட்டேங்க, நான் வரேன். வந்துட்டேன், வரேன். இந்தாங்க சாப்பிடுங்க. எவ்வளோ நேரம் சின்ன பொண்ணு, வந்த நேரத்துல இருந்தே கேட்டுட்டு இருக்கேன். நான் வந்த நேரத்துக்கு நீ அடுப்பங்கரை போயிருந்தா கூட இப்ப சமைச்சு முடிச்சிருக்கோம். எவ்வளோ நேரம் ஆயிட்டு இருக்கு. சரி, பசியில கண்டதையும் போலமாம தந்ததை தின்னுங்க, சீக்கிரம் தின்னுங்க. என்ன சின்ன பொண்ணு, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. யாரு சமைச்சா? பார்க்கவே ஒரு மாதிரி தானே இருக்கு. உங்க அம்மா சமைச்சது வேற எப்படி இருக்கும்? எது, என் அம்மா சமைச்சதா? எங்க அம்மா சமைச்சதுன்னா நல்லா தான் இருக்கும். உடனே குறை சொல்ல வந்துடாத ஆளு. ஏன் சின்ன பொண்ணு, பாரு, என் அம்மா மீன் கறி வச்சு ஒரு கீரை பொரியல் வச்சு மீனை வேற பொரிச்சிருக்காவ. இவ்வளோ வீட்டுல செய்து வச்ச பிறகு கூட நீ ஏன் பக்கத்து வீட்டுல இருந்தே வாங்கி தின்னு ஆசைப்படியா? நல்லா சொல்லுவிய. பெத்த பாவத்துக்கு நீங்க வேணா தின்னலாம், உங்களை கட்டிட்டு வந்ததுக்கு நானுமா தின்னணும்? உங்க அம்மா வைக்கிற ஒண்ணுமே நல்லா இருக்காது. ரொம்ப பேசாத, போதும். காது கேட்குமோ அந்தாங்கள கேட்காம போயிட்டோம் என்னமோ. யாத்தே, இவ்வளவு நேரம் அடுப்பகரில் என்ன எவ்வளவு சூட வந்திருக்கிறிய? சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் வாய வச்சுட்டு சும்மா இறான். ஏமா, என்னாச்சு? இவளுகிட்ட அடுப்பங்கரையில் நிறைய பாத்திரம் கிடக்குது. சரி, இவ சமையல் தான் பண்ணி தொலைச்ச மாட்டேங்கிறா. அப்படியே பண்ணனால நமக்கு வாயில வைக்கவா பிடிக்குது. அதனால கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, விலைக்கு வச்சிருன்னு சொன்னேன். அத கூட செய்யாம முழுமாடு மாதிரி வீடு வீடா சுத்திட்டு வந்துட்டு இருக்காள. என்ன, நான் இவள என்ன பண்ண முடியும் சொல்லு? என்ன சின்ன பொண்ணு? இதே நான் எல்லா பாத்திரமுமே விளக்கி வச்சுட்டேனே. ஆமா, கண்ணு மேலோடிதான் பாக்கம், கீழே இருக்கிற பாத்திரத்துல பாக்காதா. போ, ஒழுங்கா எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வை. இது மட்டுமல்ல, அடுப்புல பால் இருக்கு பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா இப்பவே பாக்கி எல்லா பாலும் சிந்தி நாசமா போயாச்சு. இல்ல, நான் பார்க்கும்போது அடுப்புல பால் இல்லையே, வெறும் பாத்திரம் தான் இருந்து. வாயில ஊத்திட்டல எல்லாத்தையும். சின்ன பொண்ணு, என்ன பேசிய நீ? இல்லங்க, காப்பிய வாயில தானே ஊத்துவ, அதனால தான் கேட்டேன். வாயில ஊத்திட்டலா எப்படி? நீ குடிச்சிட்டீலான்னு கேளு, அதென்ன வாயில ஊத்திட்டீலா? இது என்ன வார்த்தை? ஆமா, உன் பொண்டாட்டி இது கேட்கறது மட்டும்தான் உனக்கு தெரியும். என்னெல்லாம் கேட்க தெரியுமா? இதை நான் அப்படி உங்க என்னத்தை கேட்டுட்டேன். ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு கப்பு பால் எடுத்துட்டு வரட்டா? வேண்டாமா தாயே, நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு இரு. பாலதாரங்கிற பேர்ல விஷத்தை தரதுக்கா நீ? அப்போ வேணா ஒரு கப்பு விஷம் வாங்கிட்டு வரட்டா? பார்ல பரட்டையா, நான் பரட்டையா, அவ என்ன சொல்லியான்னு பாரு நீ நிக்கும் போதே. சின்ன பொண்ணு, ஏங்க வேணா ஒரு கப்பு ரசம் ஊத்திட்டு தரட்டா குடிக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு சீக்கிரமா கேட்டேன். ரசம் ஊத்திட்டு வரட்டான்னு கேட்டேன். உங்க அம்மை காதுல அது எப்படி விழுந்தோ? ஆமா, என் காதுல எல்லாம் தப்பாதான் விழும். ரொம்ப பேசாத நீ. நான் ரொம்ப பேசண்டானா நீங்களும் ரொம்ப பேசாதுங்கண்ணா. சும்மா இதுக்கு இடத்துல என்னையே குறை சொல்லிட்டு இருக்குது. செப்பா, ஒரு வாய் சாப்பிடலான்னு மதியம் வந்தேன். எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஏங்க சாப்பிடுங்க. நீயே தின்னம்மா.
மதியம் ஒரு வாய் சாப்பிடலான்னு வந்த மனுஷனை சாப்பிட விடாம அனுப்பிட்டே இல்லையா? இப்போ உங்களுக்கு நிம்மதியா? நானா அனுப்புனேன்? நீதான் சாப்பிட வந்த பிள்ளைய சாப்பிடவும் விடாம கண்டதையும் பேசி என் பிள்ளை சாப்பிட கூட இல்ல, அப்படியே எழுப்பி போயிட்டான். வாங்க பெய் நிம்மதியா இருங்க. அதான் வீல சாப்பிட விடாம ஆக்கியாச்சு இல்லையா? வானா அப்புறம் பண்ற தப்பல இவ பண்ணிட்டு பழியதுக்கு ஏன் மேல போடியா? இவ ரொம்ப நல்லவள மாதிரி. பேரு ஏங்க நில்லுங்க, சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிட விடாம அவனை எழுப்பி விட்டுக்கிட்டு இப்ப சாப்பிட்டுட்டு போவாங்கன்னு பின்னாடி போறான். ச்சே, இவ எல்லாம் ஒரு பொம்பளையா? என்ன இழுவ, வீடெல்லாம் திறந்து கிடக்குது, மற்றவளை வேற காணல. ஒருவேளை கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாளோ? யாரு? அவ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாளா? நீ நம்மளை கிளப்பி விடாம அவ போவாளா? அவ யாரு, எப்பேற்பட்ட ஆளுன்னு இன்னுமா உங்களுக்கு தெரியல? வாங்க முதல்ல போய் அவளை பேக் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. ஆமா பத்தியா, அதை பார்த்துக்கிட்டு வந்துட்டா வெள்ள பண்ணி. என்ன ரேவதி, ஆளையும் காணல, எங்க போயிட்டு வரா? என்ன ஷாப்பிங்கா? ஷாப்பிங்கா? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம எனக்கெல்லாம் அவ்வளவு டயர்டா இருக்கு. நீங்க இப்படி கேக்குறீங்க, ஷாப்பிங்கா போறீங்க ஷாப்பிங்கா? நீ உடனே வாய்க்கும் வாணிக்கும் ஷாப்பிங்கான்னு. என்ன ரேவதி, எங்க போயிட்டு வரா? வசந்தி என்னைய காணலன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி கிட்ட சொல்லிவிட்டு 2 மணி நேரம் ஆகுது. உங்களை காணவே இல்லையா? அதான் தேடி வந்தேன். தேடி வந்தியா? எங்கெல்லாம் தேடி போனா? இந்த தெரு ஃபுல்லா தேடி போனேன் அண்ணி. அப்புறம் உமானி வீட்லயும் போய் பார்த்தேன், அங்கேயும் நீங்க இல்ல. எப்படியோ கடைசி வீட்டுக்கே வந்துட்டீங்க. காலையிலே சாப்பிடல அண்ணி. அதான் காலையில உன்கிட்ட சொல்லிட்டு தானே ரேவதி போனேன். ஃப்ரிட்ஜில் இட்லி இருக்கு, எடுத்து சாப்பிடு, உன தேவைக்கு. நீ ஏன் எடுத்து சாப்பிடல? அண்ணி, எனக்கு தான் கூலா இருந்தா பிடிக்காதே. நீங்க சுட சுட சாப்பாடு வச்சிருப்பீங்க இல்லையா, அதான் மதியமே ஒரேடியா சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தேன். ஆமா, இப்போ ரொம்ப முக்கியம். உனக்கு நான் சுட சுட வச்சு தரேன், சுட சுட. உன்னை எப்படிடா பட்ட பட்டனி விரட்டலான்னு நான் இருக்கேன். இவளுக்கு நான் சுட சுடன்னு வச்சு கொடுக்கணுமா? சுட சுட. என்ன ரேவதி சொல்லியா? காலையிலே நீ சாப்பிடலையா? ச்சே, அப்போ காலையில் உள்ளதே மீதினா இனி நைட்டுக்கு தானே அந்த இட்லி எடுக்க முடியும். இது நைட்டுக்கும் அதே இட்லியா? அண்ணி, என்ன விளையாடுறீங்களா? எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது பிடிக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டது பிடிக்காதா? ஐயே, முதல்ல சொல்லியிருக்க கூடாதா? அவிய வேற ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டாவளே. ஒரு வாரமா? அட ஆமா, கேஸ் எல்லாம் ஓவர் விலையாலியா போயிட்டு இருக்கு. அதான் அடுப்பில் வச்சு சோறெல்லாம் சேர்த்தே வச்சுட்டேன். மதியம் சாப்பாடு கூட ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து தின்னணும். என்ன அண்ணி, என்ன சொல்றீங்க? என்ன அண்ணன் வீட்ல இல்லைன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சோ? ஏன் உங்க அண்ணன் மட்டும் அப்படியே இருந்தாலும் என்னதான் பண்ணிடுவாவ? இருக்கிறதானே சாப்பிடுவாவ. ஏதோ நாங்க உனக்கு தராம நாங்க மட்டும் திண்ணி மாதிரி பேசிய ரேவதி, நல்லாவா இருக்கு? என்ன அண்ணி, 2 பேரும் சேர்ந்து பழி வாங்குறீங்களா? எனக்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடு பிடிக்காது. எனக்கு சுட சுட பண்ணி கொடுங்க. சுட சுட பண்றது எனக்கு பிடிக்காதே. இப்போ நீ ஃப்ரிட்ஜில் உள்ளதை எடுத்து சாப்பிட்டேன்னா சாப்பிட ரேவதி, வேற எதுவுமே இல்லை. என்கிட்டே வா. இப்ப பாருங்க, உன் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்க என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். நீ என்ன ரேவதி, சாப்பாடு தராத மாதிரி பேசிட்டு இருக்க? ஒழுங்கா அண்ணா கிட்ட சொல்லி பிரச்சனை ஆக்குற முன்னாடி எனக்கு சாப்பாடு தரக்கூடிய வழியை பாருங்க. ஃப்ரிட்ஜில் உள்ளதுல சாப்பிடணும், ஃப்ரிட்ஜில் உள்ளது. போடி போ, நீ போய் என்ன பண்ணுவானி எனக்கு தெரியும். போ போ. என்ன இழுவ, நம்ம வேற சொன்னதெல்லாம் சொல்லிட்டோம். இப்போ வீட்டை ஃபோன் பண்ணி சொன்னா அந்த மனசு ஃபோன் பண்ணி ஆடுவாங்களே. ஏக்கா, அதான் அத்தான் போகும்போதே நான் சிம்மை கலத்திட்டேன் ஃபோன்ல இருந்து. ஃபோன் போகாது இல்லையா? சூப்பருமா, நல்ல வேலை பண்ணா. ஆமா, செல்வாவுக்கு அடிச்சானா? செல்வாவுக்கு அடிச்சானா? செல்வா வந்து சுட சுட வச்சு கொடுப்பான். நான் ஏன் வச்சு கொடுக்க போறேன்? அது அவிய பிரச்சனை. ஐயோ உமா, ரொம்ப தேங்க்ஸ் உமா. வாங்க வாங்க, அண்ணனார்கிட்ட என்ன பத்த வைக்கானி போய் பார்ப்போம். எந்த ஃபோன் போகாதுன்னு சொன்னா? ஃபோன் போகாதுன்னு நமக்கு தானே தெரியும். அவ கண்டிப்பா ஃபோன் அடிப்பா இல்லையா, ட்ரை பண்ணுவா இல்லையா? வாங்க போய் பார்ப்போம். வா 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 வா. ஒரு சாப்பாடு கேட்டதுக்கு இப்படி பண்றாங்க. அண்ணன் இருக்கிற வரைக்கும் ரொம்ப தான் கவனிச்ச மாதிரி நடிச்சாங்க. இப்பதான் அவங்க சுயரூபத்தை காட்டுறாங்க. நீ யாருன்னு காட்டு ரேவதி. பெரிய அண்ணாவுக்கு ஃபோன் அடிக்கலாம். என்ன பெரிய அண்ணா நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன பண்றது? பாத்தியடா, அத்தானுக்கு ஃபோன் பண்ணுவானியே, நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க யோசிக்கியா. இப்ப பாருங்க, அடுத்தது சின்ன அண்ணனாருக்கு பண்ணுவான். சின்ன அண்ணாவுக்கே பண்ணலாம். செல்வா உன்னிட்ட ஏதாவது செய்ய சொல்லுவானா? என்ன பண்ண? அத பாத்துக்கலாம். ரெண்டாவது
முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்க. ம். சின்னண்ணா, ஆ சொல்லு ரேவதி, என்னம்மா? சின்னண்ணா, இவ்வளவு நேரம் ஆச்சு, சாப்பாடு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வயிறு ரொம்ப வசிக்குதுண்ணா. ஆ ஆ அப்படியாம்மா, சரி. இது மைனி என்ன சொன்னவ? ஃப்ரிட்ஜில் செய்து வச்சிருக்காங்களா? நான் தான் ஃப்ரிட்ஜில் வச்சது சாப்பிட மாட்டேன்ல. இப்போ சாப்பாட்டுக்கு என்னென்ன பண்ணுறது? விளையாடுறாங்களா ரெண்டு பேரும்? ஆமாண்ணா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? அது நான் வந்து ஆஃபீஸில் இருக்கேனே, வர கொஞ்சம் லேட் ஆகுமே ரேவதி. ஆ ஓ அப்படியா? நான் இப்போ என்னென்ன பண்ணுறது? பசிக்குதுண்ணா. சரி, நான் உமா கிட்ட ஃபோன் பண்ணுறேன். ஹலோ ஹலோ. அண்ணா, அண்ணா கேக்குதா? அண்ணா சொன்னேன் இல்லையே, அவனை சமாளிச்சு ஃபோனை வச்சிருவானே. ஆமாடா இழுவ. என்ன சின்னண்ணாவுக்கு ஃபோன் ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. என்ன பண்றது? பேசாம நம்ம மாமியார் வீட்டு தான் நமக்கு என்னைக்குமே நிரந்தரம். இவங்க கிட்ட கிடந்த 5க்கும் 10க்கும் சாப்பாடு தாங்கன்னு ஓடுறதுக்கு மாமியார் வீட்டுக்கே போயிடலாம். அதுதான் பெஸ்ட் ரேவதி. அப்பாடா கிளம்ப போறா. கொண்டு வந்த பேக் எங்க போச்சு? முதல்ல அதை போய் பார்க்கணும். எப்படிக்கா நம்ம போட்ட நாடகம் ஒர்க் அவுட் ஆயிட்டு பாத்தியலா? ஆமாடா உமா, வா 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 வா, நம்ம போயிருவோம். அப்பாடா, எப்படியோ கிளம்ப போறா. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எம்மா, என் மனசுல இந்த பாரமே குறைஞ்ச போல இருக்கு. குறையும் குறையும், பாப்போம் பாப்போம். பேக்கும் கையுமா வராளா எப்படின்னு. வந்துட்டா. என்ன ரேவதி, சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? இல்ல நீ கிளம்ப போறேன். என் மாமியாரு அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, என்ன உடனே கிளம்பிவான்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ போயிட்டு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் வரேன். அப்படியா? ஐயே, நீ இருந்து ஏனாலே நான் சாப்பாடு நிறைய பண்ணிட்டேனே, எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போறியா? ஐயோ இல்ல நீ வேண்டாம், பரவாயில்ல, நான் கிளம்புறேன். நீ என்ன ரேவதி, பேக்கு காணல? பேக் சிட் அவுட்ல தான் வச்சிருக்கேன், நான் போயிட்டு வரேன். பஸ் ஸ்டாப் வரைக்கும் கொண்டு விடட்டா ரேவதி? வேண்டாம் நீ, ஆட்டோ புக் பண்ணிருக்கேன், நான் ஓலோ ஆட்டோலயே போயிடுவேன். சரி, பின்ன போயிட்டு வா. பாய் அண்ணி. பாய் பாய் பாய். வீட்டுக்கு வந்த என்ன ஓட ஓட விரட்டுறீங்க? என் வீட்டுக்கு வராமல போயிருவீங்க. அப்புறம் பாத்துக்கிறேன்டி உங்க ரெண்டு பேரையும். அப்பாடா, ஒரு வழியா போயிட்டா. அவளுக்கு பிடிக்குமே பார்த்து பார்த்து ஆசை ஆசையா நண்டு வறுவல், இறால் பொரியல் எல்லாம் பண்ணி வச்சனே, எல்லாம் மீதியா? இன்னும் கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க, போனவ அப்படியே திரும்பி வருவா. இறாலா நண்டா வண்டானி? ஆமா ஆமா, வந்தாலும் கண்டிப்பா வருவா. பேசாம போவியலா? ரொம்ப தேங்க்ஸ் உமா. இடி, நீ எதுக்கிட்டி பஸ்ல வரும்போது குலுங்கி குலுங்கி சிரிச்சு சத்தம் போட்டுட்டே வந்திய? பக்கத்துல இருந்த ஆளுலாம் உங்களே பார்த்துட்டு இருந்தது தெரியுமா? ஏன்? ஏட்டி அதுவா, சரியான காமெடி. என்னடி ஆச்சு, சிரிச்சாம சொல்லலாம். என் கூட படிக்கலடி கணேஷ்னு ஒரு பையன், உனக்கு தெரியும்? கணேஷா? யாருன்னு தெரியாதே. தெரியாது, யாருட்டி? எடி, அவனுங்க அக்கா கூட ஓம் பேட்ச் தாண்டி படிச்சா. இப்ப அந்த பொண்ணு வந்து பிஎட் படிக்க போகுது, தெரியுமா? ஆமா ஆமா, கனகா. ஆமா, அந்த கனகாளுக்கு தம்பி தான் ஒருத்தன் கணேஷ் உண்டு, தெரியுமா? ஆமா கணேஷ். ஏன் அவனுக்கு? நீ ஆத்தை தாண்டி ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாவ, கொடுக்கும்போதே டீச்சர் சொன்னாவ பேரண்ட்ஸோட சைன் போட்டு கண்டிப்பா கொண்டு கொடுக்கணும். இதுல வந்து நான் பேரண்ட்ஸை கூப்பிட்டு விசாரிப்பேன், நீங்க படிக்கிறதெல்லாம் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி தான் விட்டாவ. ஆமா, நீ ஆத்தை கூட நீ ராத்திரி 10 மணி வரை அப்பா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தியே. பாரு, அவன் கெஞ்சி கூத்தாடி சைன் வாங்கி கொண்டு கொடுத்தா, இவன் பஸ்ஸில் வச்சு பக்கத்தில் வந்து சொல்லியிருக்கான், ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்கிருக்கான்னு சொல்லியிருக்கான். இவனுக்கு அப்போதான் ஞாபகமே வந்திருக்கு. என்ன பண்ணிட்டான் தெரியுமா? பேரண்ட் சைன் போடுற இடத்துல இவன் கணேஷ் இவனுக்கு பேரை எழுதி கொடுத்துட்டான். ஐயோ, அப்புறம் என்னட்டாச்சு? இவன் அப்பாய்க்கு பேர் எழுதிருந்தாலே தப்பா தான் எழுதியிருப்பான், கண்டிப்பா மாட்டிருப்பான். இதுல வேற இவனுக்கு வேறையே கணேஷ் எழுதி கொடுத்துட்டான். டீச்சர் பார்த்து கம்பு முறிய கொடுத்தாவ அடி. ஐயோ, அது ஸ்கூல்ல சாயங்காலம் எல்லாரும் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாவ. அதான் கூட வந்த நதியா இருக்கா இல்லையா, பஸ்ல வச்சு என்னன்னு கேட்டா, அவள்கிட்ட சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து சிரிச்சது. அப்புறம் அவன் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணுவாங்க, ஹெச்எம் சார் ரூமுக்கெல்லாம் விட்டு போய் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டுவான்னு சொல்லி விட்டுருந்து நாங்கள் அதில் வந்துட்டோம். சே, ஒரு தப்பு பண்ண கரெக்டாக தடையெல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்த பையனுக்கு இவன் பேர் எதுக்கு எழுதுனா? எல்லாம் ஒரு ஆவேசத்தில் எழுதியதுதான். சங்கீதா, மோனிஷா, மக்களே
அம்மா வந்தாச்சு. அலாரம் அடிச்சுக்கிட்டே தான் வருவா பாரு. ஆமா, உன் காலேஜ்ல இது மாதிரிலாம் காமெடி நடக்காதட்டி? காமெடி நடக்காதானியா? எப்பா அங்கெல்லாம் காமெடி எல்லாம் சொன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். எடி அடுப்புங்கிற கதவை திறந்து போட்டுட்டு இந்த 2 குட்டியெல்லாம் எங்க போனாலும்னு தெரியலையே. பூனை வேற வீட்டுக்கு வந்து ஓடுது. கடவுளே கடவுளே, சாப்பாடு பாத்திரம் அப்படியே திறந்து கிடக்கு. இந்த குட்டி எங்க போச்சுன்னு தெரியலையே. பூனை தலை போட்டோ என்னமோ. உனக்கு போயிட்டு உள்ளவளுக்கு. சங்கீதா, எடி மோனிசா, குட்டே கூப்பிட்டு இருக்குது, காது கேக்குதா இல்லையா? நீ எல்லா சுவரம் மண்ணா போகுது. இன்னைக்கு வாரேன், எனக்கு வார ஆத்திரத்துக்கு. எடி சங்கீதா, குட்டே. என்னம்மா? என்னம்மையா? என்னட்டி என்னம்மா? அடுப்பங்கல்ல சோறு போட்டா பாத்திரத்தை மூடிக்க தெரியாதாட்டி? எல்லா சோறும் திறந்து கிடக்கு. பூனை வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகுது. ஐயே அப்படியா? நான் பார்க்கலையம்மா. பார்க்கல, ஒண்ணும் பார்க்க மாட்டாய்வா. அவன் எங்கிட்டி போனா? எதுக்கு எடுத்தாலும் என்னையே திட்டி திட்டி பழக்காதுங்க பார்த்துடுங்க. சோறு போட்டு தின்னது அவள்கிட்ட கேளுங்க. அந்த குட்டி எங்க போச்சு? நீ அவள் ஃப்ரெண்ட் எவ்வளோ ஃபோன் பண்ணாண்டிட்டு இப்போதான் மேலே போனா. வரட்டு இன்னைக்கு வர. அந்த மாடுக்கு அறிவும் கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. எல்லாம் புத்தி இல்லாம தான் தெரியுறீங்களா என்னமோ? ஏம்மா என்கிட்ட கோபப்படுறியா? அவ பண்ண தப்புக்கு என்ன ராணியக்கா ஒரே சத்தமா இருக்கு? ஆடு சின்ன பொண்ணு தின்னுகிட்டு தின்ன பாத்திரத்தை தான் கழுவி வைக்க மாட்டாளுவ. அந்த சாப்பாடு எடுத்ததை கூட இவளால முடிக்க முடியாதா? சரி போட்டுக்கா விடுங்க, எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு? எம்மா இவ்வளவு கூட எல்லாம் என்னால சமாளிக்கவே முடியல. பேசாம 2 கொண்டு ஹாஸ்டல்ல விட்டுறலாம்னு நினைக்கேன். ஆமா ஆமா சொல்லுவிய, நல்லா சொல்லுவிய. ஹாஸ்டல்ல விட ப்ராப்ளமே ஹாஸ்டல்ல. சரிம்மாக்கா நீ போ, நீ கோவப்படாத. இப்பன்னு இல்லாதே, எப்ப பார்த்தாலும் என்ன தப்பு பண்ணலாம் அவ தப்பிச்சிருவா. கடைசி நான் தான் இழிச்சவாய் மாதிரி மாட்டிக்கு நிப்பேன். சரிம்மா போட்டு. ஆமா, இந்த மகாராணி தப்பே பண்ண மாட்டாவ. எப்பமா நான் அவளை தான் திட்டாம இவ்வளவு மட்டும் திட்டியனா? அந்த குட்டிக்கு போயிட்டு விடுங்க ராணியக்கா, நீங்க ஏன் கோவப்பட்டுக்கிட்டு? எப்பவுமே இப்படிதான் சின்ன பொண்ணு. எனக்கே சில நேரம் சந்தேகமா இருக்கு. 2 புத்தி சுவாதனை இல்லாம தான் போச்சோ என்னமோ. நீ கோம்ப சைஸா நடந்துக்கிட்டியாளுவ. சரிக்கா விடுங்க, எங்க அம்மா எங்களை இப்படிதான் திட்டுவாவ பார்த்துடுங்க. அவ்வளவு கோவம் வருது சின்ன பொண்ணு. வச்ச சுவார்ல எல்லாம் பூனை தலை போட்டோ என்னமோ. இனி எல்லாத்தையும் தூர போட்டுட்டு அடுத்தது எல்லாம் வடிக்க வேண்டியதா இருக்கு. சரி சரி விடுங்க விடுங்க. என்ன சின்ன பொண்ணு, நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க? இந்த வாரம் குழு உண்டு இல்லையாக்கா, அதான் கீதா ஞாபகத்துல நான் அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ரூபா ஏதாவது ரெடி பண்ணி வச்சிடுங்கனாக்கா. இந்த வரமாமா தெரியாது பாத்துக்க. சரிண்ணா, லட்சுமிகிட்டையும் சொல்லியேனா? சரிக்கா மறக்காம சொல்லிருங்க. நான் அப்படியே வசந்திக்கிட்டையும் உமாகிட்டையும் போய் சொல்லிட்டு வந்துடுறேனாக்கா. சரி சின்ன பொண்ணு. என்ன ஆனந்தம் பூங்குடியும் சாயங்காலமே வருவேன்னு சொன்னாவ, இன்னும் காணலையே. ஒரு ஃபோன் பண்ணி கேட்போம். எங்க என்னாச்சு? எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களா, நீங்க எழுப்பி வந்துட்டீங்க? நான் அதுல என்ன பூங்குடி பேச முடியும்? உங்க அம்மையே எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வேற ஆட்கள் பேசண்டாமா? நீயே சொல்லலாம், உங்க அம்மா பேசியது சரிதானா? அவனே யாரும் இல்லாம தனியா இருக்கான். சரி அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா உங்க அம்மா என்ன எப்ப பார்த்தாலும் பணம் பண்ணான்னு கேட்டுட்டு இருக்கேவ. ஏங்க அதுக்கு நானே எங்க அம்மா கிட்ட எவ்வளவு நேரம் திட்டு கொடுத்தாச்சு. பூ வைக்க போற முன்னாடியே நான் இங்க வச்சே பேசுறேன், நீங்களே பாத்தீங்க தானே? சரிதான் பூங்குடி, இங்க வச்சு நமக்குள்ள பேசணும். அங்க போய் நின்னுகிட்டா நான் என் பொண்ணுக்கு 100 பொண்ணு கொடுத்தேன் அப்படி இப்படி பேசுறது நல்லாவா இருக்கு சொல்லு? எங்க அம்மையே அப்படிதாங்க, நானும் சொல்லி பார்த்தாச்சு, திருந்த மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்றது? நீ சொல்லியே திருந்தல, இதுல நான் என்னத்த பேசுறதுக்கு? அதான் நான் அங்க வச்சு எதுவுமே பேசல, வீட்டுல வந்து எதுவும் பேசல. நீ இப்ப கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எங்க இப்ப உடனே கிளம்புனா எங்க அப்பாவுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இருங்க ஈவினிங் ஆகட்டும், போயிடலாம். ஈவினிங் ஆகட்டா? மணியை பாரு, மணி இப்பவே 3 ஆகுது. கிளம்பு, இப்ப கிளம்புனா நீ 5 மணிக்காவது கிளம்பி முடிப்பா, போலாம். கொஞ்ச நேரம் இருங்கங்க போலாம். பூங்கொடி பாட்டி வரவ. பாட்டி வாங்க. ஏன் மக்களே வந்ததும் வராததும் அப்படியே மேலே வந்துட்டிய? அம்மாங்க நல்லா தான் பேசிட்டாளாமா? ஆமா பாட்டி, விரலை ஏன் கூட்டிட்டு போனோன்னு எங்களுக்கு ஆயிட்டு. அப்படி பேசுறாங்க பாட்டி. அங்க போயிட்டு இருந்துகிட்டு சாப்பாடு சரியில்லை, நகை போடல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குறம் பாடிக்கிட்டே இருக்காவ. வியல்ட்ட அப்படி என்னதான் இல்ல? கெட்டிக்க போறான், அவனுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, இவனுக்கு பிடிச்சிருக்கு. மற்ற வேற என்னது பார்க்கணும்? சும்மா இருந்துகிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போ. நானே அம்மிட்ட கேட்டேன் மக்கா, அவ நம்ம சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்க. நான் என்னத்த சொல்ல முடியும் சொல்லு? எனக்கே கடுப்பா இருக்கு பாட்டி. சீக்கிரமா என் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா எனக்கு ஒரு நிம்மதி. இல்லைன்னா இவியெல்லாம் ஏதாவது சொல்லி சொல்லி இருப்பாவ. சரிம்மா. ஏன் அதனாலே நீங்க 2 பேரும் மேல வந்து இருக்கிறிய? இல்ல பாட்டி, சும்மாதான். சரி வா மக்கா, அப்பா ஹாலில் தான் உட்காந்துருக்கான், கொஞ்ச நேரம் அங்க வந்து இருங்க. வா மக்களே. சரி பாட்டி, நீங்க போங்க, நான் வரேன். சரிம்மா. ஆனந்து மக்களே, கார்ல வந்தீங்களா பைக்ல வந்தீங்களாமா? கார்ல தான் பாட்டி வந்தேன். போகும்போது என்னையும் கூட்டிட்டு வாங்க மக்களே. ஒரு வாரம் அங்க வந்து நிக்கேன்.
வாங்க பாட்டி. நீங்க வந்தா தங்கச்சி ரொம்பவே சந்தோஷப்படுவாவ. வாங்க. சரிம்மா, நான் போய் அப்ப துணிகளெல்லாம் எடுத்து வைக்கேன். சரியா? சரி பாட்டி. ஏன் இவ்வளோ நேரம் கோவத்துல இருந்து இப்ப சிரிக்கிறிய? ஏன் பாட்டி வரவன்னு சொன்னதா இல்லையா? இல்ல பூங்குடி, 2 நாள் வந்து நிக்கிற நமக்கே உங்க அம்மைக்கு பேச்ச கேட்டு இப்படி இருக்குன்னா பாட்டி பாவம் இல்லையா? ஆஹா, உடனே எங்க அம்மையை ரொம்ப குறை சொல்லாதுங்கன்னா. எங்க அம்மா இந்த விஷயத்துல தான் இப்படி பாக்குறாங்க. மற்றபடி எங்க அம்மையும் தங்கமான குணம் தான். யாரு உங்க அம்மா? தங்கமான குணமா? அந்த தங்கத்தை அட வச்சிருவோமா? சும்மா எங்க பாத்துடுங்க. உங்களுக்கு 2 விஷயம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டேனே, உடனே எங்க அம்மா நல்லா குறை சொல்லியாவளே ஆளு. உங்க அம்மையை நான் ஒன்றும் சொல்லலடே. சரி, நீ இப்படியே பேசி சண்டை போட்டுட்டு இருக்காம கிளம்பக்கூடிய வேலையை பாரம்மா. இப்ப கிளம்புனாதான் நீ சீக்கிரம் கிளம்பு. போ. கிளம்பி போலாம். போனாலும் முடிவு பண்ணிட்டு உடனே போன அப்படித்தானா? ஆமா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் தெரியுமா? ஆமா கேட்க மாட்டியா? தெரியும். சரி கிளம்பு, போலானா? சரிங்க. அம்மா, மத்தவள நினைச்ச மாதிரியே விரட்டி விட்டாச்சு. இனி கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டா பத்தியா? தலை வச்சா மறியாளோ கால் வச்சா மறியாளோ, இனி அத்தா என்ன முறையில நடந்துக்கிறாவளோ அதுல தான் இருக்குது. நான் இந்த ஒரு தடவையும் ஹெல்ப் பண்ணிட்டேன்க்கா, மறுபடியும் கூட்டி கொண்டு விட்டா எனக்கு தெரியாது. என்னடா உமா இப்படி சொல்லிட்டா? ஒவ்வொரு வாட்டியும் நான் பின்ன விரட்டி விட முடியுமா? இந்த வாட்டி ஏதோ கேட்டியலேன்னு உதவி பண்ணியாச்சு. அடுத்த வாட்டி வந்தா நீங்களே பார்த்துக்கிடுங்கக்கா சொல்லிட்டுட்டேன். சரி. ஆமா, ராணி அக்கா லட்சுமி அக்கா ஏன் மீன் கடை கூப்பிட்டு வரல? சின்ன பொண்ணு வந்தா இல்ல பாரு. சின்ன பொண்ணு சொன்னா இல்லையாக்கா, காலையிலே தக்காளி சாதம் பண்ணிட்டேன், அதனால இன்னைக்கு மீன் வாங்க வரலனே. நம்ம தான் இன்னைக்கு 2 பேரும் வந்திருக்கோம். பேசாம இந்த மழையில நம்மளும் வராமலே இருந்திருக்கலாம். அழகா ராணி அக்காளுக வீட்டில் மதியம் சாப்பாடை முடிச்சுக்கலாம். அவசரப்பட்டு வந்துட்டோமா மீன் வாங்கிறதுக்கு நீ? நான் அதை சொல்லலை, வேற ஏதாவது குழம்பு வச்சுக்கலான்னாக்கா சொன்னேன். மீனொழுக ரேட்டை பற்றியலாம் அநியாய விலை. ஆமா, என்னது மாசம்தான் புரட்டாசி மாசம் சொல்லியாவ. மீனொழுக ரேட்டெல்லாம் குறைஞ்ச மாதிரியே இல்லை, எல்லாம் ரேட்டு கூடுதலாக தான் விற்கவம்மா. சரி, மீனுக்கு கூட மாங்காய் இல்லையே, மாங்காயம் வாங்கிட்டு இருந்தோன்னா அழகா ஒரு குழம்பு வச்சிருக்கலாம். இனி மாங்காய்க்கு என்ன பண்ண? மாங்காய்க்கு தானே அழகா ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு மாங்காய் வாங்கியிருக்கலாம். ஆளுக்கு பாதியாக எடுத்துருக்கலாம் இல்லையா உமா? வேண்டாக்கா, 20 ரூபா குடிக்கிறதுக்கு போகிற வழியில் எங்கேயாவது கிடக்குனா பார்ப்போம். சரியா? சரி, பின்ன வா. அப்புறம் கேட்கணும்னு நினச்சேன், அத்தான் ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டாவளா? ஃபோன் பண்ணாவ, அவைய ஃப்ரெண்டுக்கு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணாவ உமா. ஆனால் வேற ஒன்றும் கேட்கற பார்த்துக்க. இனி வந்த பிறகு தான் என்ன சொல்ல போறாவன்னு தெரியல. வந்த பிறகு உள்ள பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம்க்கா. இப்போதைக்கு நிம்மதியாக ஃப்ரீயாக இருக்குமா, அதை பாருங்க. எப்படியோ போயிட்டா இல்லையா? போகும்போது கண்டிப்பாக என்னெல்லாம் நல்லா திட்டிக்கிட்டு தான் போயிருப்பா. ஆமாம், அது என்னமோ உண்மைதான். ஏக்கா, அந்த தோப்பு போமா? வா, நிறைய மாங்காய் கிடைக்க மாதிரி இருக்கு இல்லையா? பின்ன வா, அதுக்கே போயிடுவோம். எவ்வளோ மாங்காய் காய்ச்சி கிடக்கு, பறிச்சதான் மாட்டாவளோ என்னமோ. வாங்கக்கா. உமா, நீ நிறைய மாங்காய் கிடக்கு இல்லையா? பறிச்சுட்டு போயிருவோமா? ஆமாக்கா, அங்கிருந்து பார்த்ததை விட பக்கத்தில் வந்தவரையிலே தெரியுது, சரியான மாங்காய் கிடக்கு. சீக்கிரம் பறிப்புமாக்கா. சின்ன பொண்ணு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டா? சரி, சீக்கிரமா கூப்பிடுங்க. ஹலோ சின்ன பொண்ணு. அக்கா சொல்லுங்கக்கா. நீ எங்கடா இருக்கா? இந்த நேரம் எங்க இருப்பேன்? வீட்டில் தான் இருக்கேன். பேசாம உங்க கூட மீன் கிடைக்காது வந்திருக்க மாட்டேனா? என் மாமியார் உரிமிக்கிட்டே இருக்குக்கா. சரி, நீ வா, வெளியே வா. வெளியே வா? என்னக்கா? ஆமாண்ணா, உன் வீட்டுல இருந்து 3 வீடு தாண்டி ஒரு தோப்பு இருக்கு இல்லையா, மாந்தோப்பு, அங்க வாயான். எது கீதாளுக தோப்புலையா? ஆமா, சீக்கிரம் வா, நிறைய மாங்காய் கிடக்கு, பறிச்சுட்டு போயிருவோம். அப்படியா? என்ன இப்ப வரேன்க்கா. ஓடியா. என்னக்கா சொன்னா? இப்ப உடனே வரேன்னு சொன்னா, நமக்கு முடிஞ்சதுல பறிப்போமா? சரிக்கா. நான் பறிச்சேன், நீ ஆள் யாராவது வரவலான்னு பாத்துக்க. ஏற்கனவே கீதாகிட்ட நான் ஒரு கோழியை வாங்கிட்டு மாடிய பாடு. சரி, நான் பார்க்கேன். நீங்க சீக்கிரமா பறிச்சு கூட எல்லாம் போடுங்கண்ணா. சரிம்மா. பாருண்ணா, எப்படி கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்குது. நீ நம்ம வீட்டுள்ள வச்சா மட்டும்தான் வராது, இங்க பாரா. எக்கா, சின்ன பொண்ணு வந்துட்டியா? ஆமா, மாங்கான்னு சொன்னீ இல்லையா, அதான் ஓடி வந்தேன். மாங்கான்னு சொன்னாலும் இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டியே. கொள்ள வா, இவளும் பாக்கியம் நடி சீக்கிரமா பறிச்சிரும். யோக்கா, இவ்வளவு நாளை இது நம்ம கண்ணுல படாம எப்படி கடந்து? சீக்கிரம் பறிச்சிருவோம்க்கா. ஐயா, அழகா ஊறுகாய் போட்டு தின்னலாம். பறிப்போம் தள்ளுங்க. சின்ன பொண்ணு, அந்த பக்கத்துல இருந்து பறிப்போமா? இவ்வளவு என்ன எல்லாரும் இந்த கீதாளுக துவாப்புல நிக்கழுவ, என்ன ஒழிச்சிருந்தே பாப்போம். சீக்கிரம் பறினா, எவ்வளவு பாக்கியம் முன்னாடி.
ஓஹோ, கீதாளுக தோப்புலேருந்து மாங்காய் பறிச்சு வந்திருக்கிறீங்களா? இந்த அப்பை போட்டுடி. ஏக்கா ஒன்று பண்ணும், இந்த கூடை எல்லாம் பத்தாது, வீட்ல இருந்து ஒரு சாக்கு எடுத்துட்டு வந்து பறிச்சுட்டு போயிருவோம். அதுக்குள்ளெல்லாம் வந்துட்டானா? அதெல்லாம் நம்ம நைஸா பறிச்சிடலாம். வாங்க, முதல்ல மீனையும் கொண்டு வச்சுக்கிட்டு ஒரு சாக்கு எடுத்துட்டு வரோம். வாங்கக்கா. சரி, பின்ன போவோம் வா. என்னம்மா, எங்க போ கிளம்பிட்டீங்க? உன் அத்தை கிட்ட குழுல கொஞ்சம் ரூபா எடுத்து கேட்டிருந்தேன் மக்கா. அதான் கிடைச்சுமா கிடைக்காத நான் போய் ஒரு வாட்டி கேட்டுட்டு வந்துடுறேன். இதுக்காக ஏம்மா அவ்வளோ தூரம் போறீங்க? ஒரு ஃபோன் பண்ணி கேட்டா போதாதா? அத்தை உடனே பதில் சொல்லிடுவாங்க இல்லையா? உன் அத்தை வீட்டில் வந்தாங்களே நான் கேட்டுட்டேன் மக்கா. இனி இருக்கா போய் பேசி எடுத்து பார்த்தா தானே தெரியும். சரியா, நான் போய் கேட்டுட்டு வரேன். அம்மா, நிறைய ரூபாய் செலவாகுமாம்மா? அதெல்லாம் எதுக்கு மக்கா நீ பாக்கியா? அதான் நானும் அண்ணனும் இருக்கோம் இல்லையா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம். நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. சரியா, நான் போயிட்டு வந்துடுறேன். அண்ணன் எங்கம்மா? அண்ணன் இன்னும் வேலையை போயிட்டு வரல மக்கா. அவன் வர லேட் ஆகும். சரியா, நீ கதவை பூட்டிக்கிட்டு இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரமா வந்துருங்க. சரி மக்கா, சீக்கிரமா வந்துடுறேன். நீ இருந்துதானே? சரிம்மா. ஹலோ ஹலோ, யாரு? என்ன அதுக்குள்ளால மறந்துட்டீங்களா? சொல்லுங்க. என்ன வந்துட்டு போன அப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணல? ஆமா, சொல்லுங்க. என்ன தைரியமா பேசுற? வீட்ல யாரும் இல்லையா? ஆமா, அம்மா வந்து என் அத்தை வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஓ சரி சரி சரி, ஃப்ரீயா இருக்க டைம்லாம் கால் பண்ணு. சரி. பேசுறதுக்கு இப்படி பயப்படுறா? ஏய், என்ன பூங்குடி சொல்லு. ரொம்ப நடிக்காத. ஆமா, போன்ல உள்ள யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? போன்லயா? யார்கிட்டயும் பேசலையே, சும்மா தான் இருந்தேன். ஏய் ஏய் ஏய், என்கிட்டயே நடிக்காத. நான் எல்லாம் இதுல வந்து கோல்டு மெடலிஸ்ட் தெரியுமா? சொல்லு சொல்லு, யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? அதான் சொல்றல பூங்குடி, யார்கிட்டயும் பேசல நீ. அப்பாவி மாதிரி மூஞ்ச வைக்காத, ஒழுங்கு மரியாதை சொல்லு, யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? அண்ணிக்கிட்ட தானே? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. ஏ கள்ளா, நீ நம்பர் எல்லாம் வாங்கி பேசவே ஆரம்பிச்சிட்டியா? பூனை மாதிரி இருந்துகிட்டு நீ பண்ற வேலையெல்லாம். ஏய் பூங்குடி, யார்கிட்டயும் சொல்லிடாத பூங்குடி. ஏற்கனவே சித்தி என் மேல கோவமா இருக்காவ, இதையும் சொல்லிட்டா நினைச்சுக்க, அவ்வளவுதான். எப்படி நல்லா பேசுறாங்களா? எங்க பேசுறா? போன் பண்ணாலே வைக்கட்டான்னு கேக்குறா. வைக்கட்டான்னு கேட்டதுக்கேவா இவ்வளவு சிரிப்பு? சரி சரி, போ போ, வேலையை பாரு. அண்ணன் அண்ணியும் பேசிட்டு போது இடையில வராத. ஓஹோ, அவ்வளவு ஆயிட்டா? பேசு பேசு. ஏங்க, ஒரு விஷயமா கேள்விப்பட்டீங்களா? ஏ பூங்குடி, என்னங்க? சொல்லாதடி லூசு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.